நீங்க இன்னும் நம்மளுடைய TechApps தமிழ் யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி செலக்ட் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வணக்கம், TechApps தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போறது எல்லாருமே வந்து காத்திருந்த ஒரு வீடியோ அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஆல்ரெடி ரியல்மியுடைய பட்ஸ் 2க்கான ஃபுல் ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். நீங்க பார்க்கல அப்படின்னா ஐ பட்டன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோல நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரியல்மி பட்ஸ் 1 வந்து நான் வாங்கி பார்க்குறேன், அதுக்கும் இதுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சொன்னபடியே Realme Buds 1 இப்போ வந்து நம்ம கைக்கு வந்து கிடைச்சிருச்சுங்க. இந்த Realme Buds 1ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு மற்றும் இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். ஓகே கைஸ், வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், இதுதான் உங்களுக்கு Realme Buds 1 உடைய பாக்ஸ். இது இந்த தடவை இந்த பாக்ஸ் வந்து என்னுடைய ஃபேவரட் கலரில் வந்து வந்திருக்கு. இந்த எல்லோ கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து Realme Buds 2 உடைய பாக்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ஆனாலும் நம்ம காமிக்கிறேன். இந்த பாக்ஸ் உங்களுக்கு இதளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை. பட் இந்த தடவை பாக்ஸ் ரொம்பவே சின்னதாக இருக்குது. பட் பாக்ஸுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். முதல்ல பாக்ஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பாக்ஸுக்கு மேலே Realme Buds அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சைடில் ரியல்மிங்கிற லோகோ இருக்குது. பேக்கில் ஒரு ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனே வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா விஷயங்களுமே பேக் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். ப்ரௌட் டு பி யங் அந்த ஒரு ப்ராவர்ப் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடித்த ஒரு ப்ராவர்ப் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். பாக்ஸ் பேக்கிங்லாம் வந்து இந்த தடவை கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கு. ஓ மை காட், இயர்ஃபோன் ரொம்ப சின்னதாக வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதுக்குள்ளேயும் உங்களுக்கு பட்ஸ் முதல்ல வந்து கொடுத்துருக்காங்க மேலே. அதே மாதிரி கீழே உங்களுக்கு அந்த Realme Buds இயர்ஃபோன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே யூசர் மேனுவல் வந்து எதுவுமே கிடையாதுங்க. பட் இருங்க 1 மினிட். ஓ மை காட், யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப சின்னதாக இருக்குது. ரொம்ப சின்ன ஒரு யூசர் மேனுவல் மட்டும் இருக்குது. வாரண்டி கார்டும் இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு Realme Buds 2ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த சின்ன ஒரு பாக்ஸ்லேயே வந்து ரியல்மி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ நான் காமிக்கிறது பார்த்துட்டிங்கன்னா பாக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் இவ்வளோ ஐட்டம்ஸ் மட்டும்தான் வந்து பாக்ஸுக்குள்ளே இருக்குது. வேறு எதுவும் வந்து பாக்ஸில் கிடையாது. இப்போ நம்ம இயர்ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். ஸோ இந்த இயர்ஃபோன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே Realme Buds 2 மாதிரி தான் இருக்குது. Realme அப்படிங்கிற லோகோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிரேடியண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. அதே மாதிரி இந்த எல்லோ வித் பிளாக் கலர் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். இங்கேயும் உங்களுக்கு அதே மாதிரி தான் வந்து இருக்குது. ஓகே கைஸ், இந்த இயர்ஃபோனில் உங்களுக்கு மேக்னெட்டிக் கண்ட்ரோலும் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் இந்த மேக்னெட்டிக் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு இல்லை, நீங்களே பார்க்கலாம். ஈஸியாக வந்து சுற்ற முடியுது. பட் Realme Buds 2ல இதை விட கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தாங்க. ஓகே, இப்போ டிப்புக்கு வந்து வருவோம். டிப்பு வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவர் கொடுத்து கவர் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் எனக்கு Realme Buds 2ல வந்து கண்டிப்பாக வரல. ஓகே கேஸ், அதுக்கப்புறம் இது கிட்டத்தட்ட பார்க்க Realme Buds 2 மாதிரி தான் இருக்குது. பட் கண்ட்ரோல்ஸ் இங்கே வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் மைனஸ் சென்ட்ரல் கீ வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து உங்களுக்கு Realme Buds 2ல கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு. பட் இதில் வந்து கொஞ்சம் பழைய மாடல் மாதிரி வந்து தெரியுது. ஓகே கேஸ், இப்போ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அன்பாக்ஸ் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் இயர்ஃபோனை நான் கண்டிப்பாக டாப் டு பாட்டம் உங்களுக்கு ஒரு ரிவ்யூ நான் கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி Realme Buds 2க்கான ரிவ்யூ மேலே ஐபேட்டில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ வந்து பாருங்க. ஏன்னா அதில் நான் டாப் டு பாட்டம் சொல்லியிருந்தேன். இந்த இயர்ஃபோன் Realme Buds 2லையும் Realme Buds 1லையும் உங்களுக்கு ஒரே பெல்ட் தான் இருக்கு. டாப் டு பாட்டம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. ரெண்டு இயர்ஃபோனுமே பெல்ட்ல இருந்து எல்லாமே அப்சல்யூட்லி சேமா தான் இருக்கு. இதுல என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கறத நான் இதே வீடியோல சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துருவோம். இதோடைய ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு Realme Buds 2 விட கம்மியாக தான் இருக்குது. பட் ரொம்பலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஓரளவு ஓகே, ஒரு நல்ல ஆடியோ குவாலிட்டி தான் இருக்குது. பட் Realme Buds 2 அளவுக்கு இங்கே இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு நான் சொல்லுவேன். இதோட மேக்னெட்டோட பவர் கம்மியாக இருக்கிறதுனால இதோட வெயிட் ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. அதனால நீங்கள் காதில் மாற்றும் போது ரொம்ப ஒரு காற்று மாதிரி இருக்குது அப்படின்னே கூட நான் சொல்லுவேன். வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன வித்தியாசங்களை நான் இப்போ காமிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ இந்த ரெண்டு இயர்ஃபோனில் எது Realme Buds 1 எது Realme Buds 2 அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது ரெண்டுத்தையுமே கையில் வச்சு கம்பேர் பண்ணும்போது மட்டுமே தான் டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியும். முதல் டிஃப்ரென்ஸை நீங்கள் இந்த ரப்பர் ஹோல்ஸில் வந்து பார்க்கலாம்.
அதாவது இந்த 2 இடத்துல இருக்கக்கூடிய ரப்பர் வந்து பாருங்கள், இதில் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது, இதில் கொஞ்சம் வந்து டிம்மான ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க. கலரே இங்கே டோட்டலாக வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்கள், இதோடைய பட்ஸ் எல்லாம் வந்து பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது அச்சசல். பட் இருந்தாலும் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்குது. இங்கே நீங்கள் மைக் வந்து நீங்கள் மெயினான விஷயங்கள் வந்து பார்க்கணும். இந்த இடத்துல மைக் இருக்குது, உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். 2 சைட்லையுமே இருக்குது. பட் இங்கேயும் உங்களுக்கு 2 சைடில் கொடுத்துருந்தாலும் அதை வந்து இந்த இடத்துல உங்களுக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல அதாவது இங்கே கீழே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இதோடைய மைக்குடைய குவாலிட்டியும் கொஞ்சம் வந்து குறையும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இங்கே கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த Realme Buds 2ல கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது, பார்க்குற கொஞ்சம் ஸ்டைலாகவும் இருக்குது. பட் இங்கே இந்த கண்ட்ரோல்ஸ் வந்து ரொம்ப பழைய மாடல் மாதிரி இருக்குது. மெயினாக இருட்டிலலாம் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா சுத்தமாக இந்த கண்ட்ரோலே தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி இதில் வேறு எந்த வித்தியாசமுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. மிகப்பெரிய ஒரு இஷ்யூ நான் சொன்னது, இந்த Realme Buds 2 டே ரிவ்யூ நீங்கள் ஃபர்ஸ்ட் பாருங்கள். நான் முன்னாடி 1க்கு 3 தடவை சொல்கிறேன், ஏன்னா அதை பார்த்துட்டு இருந்தால் தான் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அதனால் மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த Realme Buds 2ல எனக்கு ஐஃபோனோடைய கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை நான் ஜஸ்ட் ப்ரூஃபோட உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இது 3.5mm ஜாக் கனெக்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ பாருங்கள், ஜஸ்ட் எடுத்தால் உடனே வந்துடுது. ஸோ ஆக்சுவலாக கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ உங்களுக்கு இந்த Realme Buds 1 வந்து நான் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள், பர்ஃபெக்டாக ஃபிட் ஆயிருச்சு. ஸோ Realme Buds 1 எல்லா மொபைல் கூடயுமே வந்து கம்பேட்டபிள் ஆகக்கூடிய ஒரு விஷயங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மல்டிபிள் டிவைஸில் வந்து கனெக்ட் பண்ணுவீங்க உங்களுடைய இயர்ஃபோனை அப்படின்னா நீங்கள் Realme Buds 1 போகிறது இங்கே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இல்லை நான் Realme ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கேன், நான் வந்து Realme ஸ்மார்ட் ஃபோனோட மட்டுமே தான் கனெக்ட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் Realme Buds 2 போகலாம். இங்கே இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 100 ரூபாய் உங்களுக்கு வித்தியாசம் வந்து, இந்த 100 ரூபாய்க்கு என்னென்ன இங்கே சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இந்த கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு மாறுது, இந்த ஹெட்ஃபோன் ஜாக்கும் வந்து உங்களுக்கு இந்த மாறுது, ஆடியோ குவாலிட்டியும் உங்களுக்கு ஸ்லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகுது. பட் என்ன கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக இதை தான் சூஸ் பண்ணுவேன். இதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. ஏன்னா நான் வந்து மல்டிபிள் டிவைசஸில் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இன்றைக்கி தேதியில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு இயர்ஃபோன் வாங்குறீங்க, பட் நாளைக்கு நீங்கள் உங்களுடைய மொபைலை சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த இயர்ஃபோனை தூக்கி போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த இயர்ஃபோன் அப்படி கிடையாது. Realme Buds 1 ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். வெறும் 500 rupees தான். இந்த Realme Buds 2 உங்களுக்கு 600 rupees செலவாகும். இதுதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், கம்பேரிஷன் முழுசாக வந்து நான் சொல்லிட்டேன். ஓகே கைஸ், இப்போ Realme Buds 1க்கும் 2க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் ஃபுல்லாக டாப் டு பாட்டம் நான் வந்து காமிச்சிருக்கேன். இந்த வித்தியாசங்கள் மட்டும்தான் இருக்கு. என்னுடைய ஒப்பீனியனை பத்தி கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் Realme Buds 1 தான் வாங்குவேன். நானே தெரியாம இந்த Realme Buds 2 வாங்கிட்டேன் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா இந்த Realme Buds 2 வந்து என்னால மல்டிபிள் டிவைஸோட கனெக்ட் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு பர்சனலா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சரா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தெரியல, என்னோட சிஸ்டமோட கனெக்ட் பண்ணுவேன், என்னோட லேப்டாப்போட கனெக்ட் பண்ணுவேன். ஏன்னா என்கிட்ட ஒரு 2-3 ஸ்மார்ட் போன் வந்து என்கிட்ட இருக்கு. ஐபோன்ல கனெக்ட் பண்ணுவேன், ரெட்மில கனெக்ட் பண்ணுவேன், சாம்சங்ல கனெக்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிவைஸ்ல கனெக்ட் பண்ணும்போது கண்டிப்பா Realme Buds 2 எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. என்னால Realmeல மட்டும்தான் வந்து கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. பட் இந்த Realme Buds 1 சூப்பரா இருந்துச்சு. பட் ஆடியோ குவாலிட்டி ஸ்லைட்டா சேஞ்ச் ஆகுது. பட் இந்த இடத்துல உங்களுக்கு 100 ரூபாய் உங்களுக்கு கம்மியாகவும் வருது. அதே மாதிரி எல்லா டிவைஸோட கம்பேட்டபிளாகவும் இருக்கு. மேக்னெட்டிக் கண்ட்ரோல் முறைக்கொண்டு உங்களுக்கு எல்லாமே அக்சஸில் உங்களுக்கு Realme Buds 2 மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே Realme கண்டிப்பா ஏமாத்துறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். என்னடா ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நீங்களே ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 100 ரூபா அதிகம் போட்டு நீங்க ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறீங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்ல கண்டிப்பாக ஆடியோ குவாலிட்டி சேஞ்ச் ஆகுறாலும் எல்லா டிவைஸ்லையுமே கனெக்ட் பண்ற மாதிரி வேணுமா இல்லையா நீங்களே சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் வாங்குவீங்க, நாளைக்கு அதே ஸ்மார்ட் போன் நீங்க யூஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. பட் இன்னைக்கு வாங்கக்கூடிய நீங்க இயர்ஃபோனை நாளைக்கு எந்த ஸ்மார்ட் போன் நீங்க வாங்கினாலும் போட்டு யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அதுதான் என்னுடைய கருத்துக்கள். நீங்க இயர்ஃபோன் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா Realme Buds 1 போறது ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன கமிஷன் வரும். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா தாராளமா நீங்க டிஸ்லைக் பண்ணலாம். உங்களுக்கு இந்த 2 இயர்ஃபோனை பத்தின சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நீங்க Realme Buds 1 கண்டிப்பா ஒன் ஆஃப் த பெஸ்ட் இயர்ஃபோனா இருக்கும் 500 ரூபாய் செக்மெண்ட்ல. வேற மீ இயர்ஃபோன் எல்லாம் விட கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். பட் இந்த மெலோடி சாங்ஸ் கேட்கறவங்களுக்கு நான் பேஸ் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆடியோ குவாலிட்டி. பட் இந்த உங்களுக்கு மெலோடி சாங்ஸும் கொஞ்சம் நல்லா கேட்க முடியுது. பேஸ் ஓரளவு இருக்கு, ரொம்ப அதிகமான இல்லைங்க. Realme Buds 2ல ரொம்ப அதிகமா இருக்கு, இல்ல பேஸ் கொஞ்சம் வந்து அதை விட கம்மியா இருக்கு. இதுதான் என்னுடைய ரிவ்யூ. மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.